ஒரு நாள் இந்த பையனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு ரொம்ப குட்டியா மாறிடுறா. இவன் அவளை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறான். அதே நேரத்துல அவ அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அதனால அவன் அவளை அப்படியே தூக்கி அவனுடைய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கே கொண்டு போயிடுறான். கொண்டு போய் ஒரு சின்ன பவுலையே பாத் டப் மாதிரி மாத்தி அதுல வெதுவெதுப்பான தண்ணி எல்லாம் ஊத்தி அவளை அதுல குளிக்க வச்சுட்டு அவங்க வீட்டுல இருந்த டிஷ்யூ பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ள இருந்த டிஷ்யூ எல்லாம் வெளியில கொட்டிட்டு நல்லா மெத்த மாதிரி இருக்கக்கூடிய துணி எல்லாம் அதுல வச்சு அழகா பெட் மாதிரி ரெடி பண்ணி அவகிட்ட கொடுக்குறான். அவளும் அவளுக்கு ஒரு குட்டி பெட் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அதுல ஜாலியா படுத்துக்கிறா. அவன் எங்க போனாலும் அவளை சேஃபா தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ள தான் போட்டுக்கிட்டு போறான். அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனிக்காக ஸ்கூலுக்கு கூட கூட்டிட்டு போய் அவளை புக்குக்கு இடையில மறைச்சு வச்சுட்டு அவ கூட பேசிக்கிட்டு இருக்கான். ஸ்கூல் முடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஒன்னாவே ஷாப்பிங் பண்ண போறாங்க. அவ சைஸுக்கான ட்ரெஸ் துணி கடையில எல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு பொம்மை கடைக்கு போய் பார்பி கேர்ளுக்கு போடக்கூடிய ட்ரெஸ் வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கையில வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அவனுடைய பாக்கெட்ல உட்காந்துக்கிட்டு ஸ்பூனை வச்சு அந்த ஐஸ்கிரீமை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த பையன் அந்த பொண்ணை வீட்டுல தனியா விட்டுட்டு போயிடுவான். அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு திருடங்க வருவாங்க. அதனால அந்த பொண்ணு என்ன பண்றான்னா அவங்க வீட்டுல இருக்கிற போனை ஆன் பண்ணி அந்த போன் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அவளுடைய காலை வச்சு அதுல இருக்கிற பட்டன் எல்லாம் பிரஸ் பண்ணி இந்த மாதிரி வீட்டுக்குள்ள திருடங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறா. அதே நேரத்துல திருட வந்த ஒரு லேடி அப்படியே படிக்கட்டுல ஏறி இவ இருக்கிற ரூமுக்கு வரா. இப்ப இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னே தெரியாம ஓடி போனா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த போன் மேலேயே பொம்மை மாதிரி நின்னுக்கிறா. இப்ப அந்த லேடியும் உள்ள வந்துட்டு என்னடா இது பொம்மை இப்படி நிக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா உத்து பாக்குறா. அவ பார்க்க இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால இவ மூச்சு கூட விடாம அப்படியே சில மாதிரி பயத்துல நின்னுகிட்டு இருக்கா. அப்ப சடனா அந்த லேடியோட போன் ரிங் ஆகுது. அதனால அவ அப்படியே டக்குனு கீழே ஓடிடுறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்றான்னா அவங்க வீட்டுக்குள்ள இருந்த ஒரு ரேடியோ கிட்ட போய் அதுல இருக்கிற ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி அப்படியே சாங்கை ப்ளே பண்ணி விட்டுறா. அதனால திருடங்க எல்லாம் வீட்டுக்குள்ள ஆள் இருக்காங்க போலன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே பயந்து போய் ஓடிடுறாங்க. கடைசியில நம்ம ஹீரோவா அந்த மெசேஜை பார்த்துட்டு வேக வேகமா வீட்டுக்கு ஓடி வந்து ஒரு வழியா அவளை சேஃபா கையில தூக்கிக்கிறான்.